பார்க்கின்றேன். மிக வேகமாக பேசினார். நிச்சயமாக ஒரு வழக்கு அவர் மீது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனை வழக்குத்தான் போட முடியும் இவர்களால்? அவர் சொன்ன அர்த்தம் வேறு. இதை வந்திருக்கிற சுருக்கெழுத்தாளர்கள் ஒழுங்காக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். விஜயை முதுகை உடைப்போம் என்று சொன்னது அடித்து நொறுக்குவதற்காக அல்ல, வார்த்தைகளால் நாங்கள் சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றும் ஒரு இடுப்பை உடைத்துக்கொண்டுதான் அந்த பொருள் தான் தவிர அதை வேறு வகையாக நீங்கள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதரப்பர் சிங் தரமாக அல்பைக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியிலே கொடைபிடிப்பதைப் போல அரசியல் அனுபவம் இல்லாமல், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாமல், கட்டிய மனைவிக்கு சோறு போடாமல், பெற்ற பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டுவிட்டு ஒரு மன்றத்திலே வந்து கொண்டு அப்பாவை தேடுகிறேன் என்று கேட்கிறவனுக்கு அப்பாவுடைய புகழ் தெரியாது, பெருமை தெரியாது. அந்த இடத்திலே அதைத்தான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திமுக காரிடத்திலே வாயை விட்டவன் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒன்று, இப்படித்தான் அனாவசியமாக பேசியவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எப்படி போய் சேர்ந்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். இது ஒரு மாதிரியான கட்சி. இந்த கட்சிக்கு துரோகம் செய்தால் கை கால் எல்லாம் போயிடும், பேச வராது, பைத்தியமா தெரியும். ஒன்னு அலைஞ்சிட்டு இருக்கு பாரு நடுவில் சூர்யா வெற்றி நான் சொன்னார் பாரு. 93 பேர்ல இங்க மகாராஜா மாதிரி இருந்தார். சிங்கம் என கர்ஜித்தார். விடுதலை கிளியும் நாங்க அவரை கொட்ட போன புலியா இருக்கு. ஒரு மனிதன் தடம் புரண்டால், பாதை மாறினால் அரசியலில் எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும் என்பதற்கு தகுந்த உதாரணம் கோபால்சாமியை தவிர வேறு யாரும். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று என்னென்னமோ செஞ்சார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் விஜய்க்கு தெரியுமா? போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஜாஜி தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற போது என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவை மூட்டு பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன். கடைசியில் அந்த ராஜாஜி நம்ம கட்சி மேடைக்கு வந்து அவருக்கு நினைவு மன்றத்தையே நம்ம தான் கட்டணும் தவிர விளையாடு. பெருந்தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய காமராஜர், நாம் காமராஜருக்கு செய்ததை போல காங்கிரஸ்காரர்கள் செஞ்சுவிட. காங்கிரஸ்காரன் காமராஜர் ஒண்ணுமே செய்யல. காமராஜர் திமுக காரன் கையை வெட்டு கட்டவர்களை வெட்ட வேண்டும் என்று மேடையிலே பேசிய நேரத்திலே, திமுகவை கடுமையாக விமர்சித்த நேரத்திலே அண்ணா அவர்கள் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி சிலையை சென்னையிலே நிறுவிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து நான் பல காமராஜ் மறைந்த நேரத்தில் சரி, நேருவை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற ஒருவருக்கு சிலை தந்ததா வரலாறே கிடையாது. நேருவை அழைத்து கொண்டு வந்து அப்ப திறக்க வச்சோம், திமுக காரணம் திறக்க வச்சோம். அப்ப நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உயிரோடு இருப்பவருக்கு சிலை தந்த எனக்கு பழக்கம் கிடையாது, ஆனால் காமராஜரின் சிலையை நான் திறப்பதற்கு காரணம் இதை வைத்தவன் அவருடைய எதிரி கட்சியை சார்ந்தவன், ஆகவே நான் வருகிறேன் என்று சொல்லி பண்டிதர் நேருவே வந்து திறந்து வச்சுட்டு போனார். அந்த காமராஜரால் அழிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காணான் எங்களுக்கு தொட்டு பார்க்கறியா? இன்னொரு 6 மாசம் கூட தேவையில்லை, ரொம்ப சைலண்டா இருக்கணும். ரொம்ப ஆவேசமா பேசினாங்க எல்லாரும். அவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சிக்கு பேரே தாவேக்கான்னு வைக்கிறாங்க. தாவேக்கான்றது வந்து கட்சி தாவல் கட்சின்னு வச்சுக்கணும். எல்லா கட்சியிலிருந்து தாவி தாவி அங்க போறான். 2 மாசத்துல என்ன கீழ்ஸ்டாரி 2 போறாங்க. ஏதாவது ஒரு சாதனை.
இந்த 2 மாத காலத்தில் விஜய் இதை சாதித்து விட்டார், எனவே நான் கட்சி மாறுகிறேன் என்று சொல்லி போனா கூட அர்த்தம் இருக்கு. ரிசல்ட் வந்து அடுத்த நாளே ட்ரெயினில் கோயில்பட்டி ஸ்டேஷனில் ஏறுவதற்கு தூத்துக்குடியிலே மணியாச்சியிலே துண்டு போட்டு குடிப்பாங்க அந்த காலத்தில். அதுபோல ரிசல்ட் 6 மணி வரதுக்கு முன்னாடி 7 மணிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்காரங்க. இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோமா? எனக்கு 80 வயது ஆகிறது. பல கட்சிகளை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு தேர்தல் முடிவினால், ஏன் இந்த நாட்டில் யாருமே தலைவர்கள் தோற்கவில்லையா? அண்ணா தோற்றிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கிறார், இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார், ஜெயலலிதா தோற்றிருக்கிறார். தேர்தலில் தோக்காதவர் 2 பேர் தான், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று கலைஞர். 5 முறை எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்றால் 2 முறை திமுக உதயசூரியன் வெற்றி பெற்றார், 3 முறை தான் ரெட்டையர்கள் ஜெயிச்சார். ஆனால் 1957 ஒரே சின்னத்தில் 13 முறை வென்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். அது இனிமேல் யாரும் தொடவும் முடியாது, எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா திருமாவளவனே அவர் கட்சிக்காரங்க 2 பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியுது. காங்கிரஸ்ல 7 கோஷ்டி இருக்கும், ஆனால் 5 எம்எல்ஏ கட்டுப்பட்டு உடனே வச்சுட்டாங்க. இவர் முதல்ல போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டார். கோபால்சாமி பேசி யாருக்கிட்ட பேசினார், என்ன பேசினார், என்ன பரிமாற்றம் நடைபெற்றது, எல்லாம் எங்கள் இடத்தில் இருக்கிறது. நாங்கள் கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்றோர் என்பதை கோபால்சாமி சொல்கிறார். இதெல்லாம் தக்க தருணத்தில் நான் கவர்னரிடத்திலே புகார் கொடுத்துக்கிறோம். நீதிமன்றத்துக்கு வருகிற போது, விசாரணை வருகிற போது என்னென்னலாம் நடந்தது என்பதை நிரூபிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. அந்த 2 பேரும் போகவில்லை. அந்த வைத்தறிச்சலின் காரணமா இப்ப கூட நான் நினைக்கிறேன், நாளைக்கே கைது விடுறாங்க விஜய். இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ், இது வேஸ்ட், டம்மி பீஸ், இது எதுக்கு வச்சுன்னு இருக்குது. அதனால ஒரு சீட்டு மிச்சம், எதிர்கட்சியில் உட்கார்ற சீட்டுக்குள்ள கூட்டத்தில் ஒரு சீட்டுக்கு மிச்சம் சொன்னாலும் சொல்லுவார். காரணம் என்னன்னா, அவருக்கு இப்போ ஆட்கள் தேவை. யாரை கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்த்துப்பாரு. 2 பேர் இல்லையா போ. அதுதான் இன்றைக்கு தரம் நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் வாலாட்டுவதை போல இன்றைக்கு கோபால்சாமி சொல்கிறார். திமுகவும் பாஜகவும் ரகசிய ஒப்பந்தம். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கோபால்சாமிக்கு, நாங்கள் எந்த ரகசிய ஒப்பந்தமும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வச்சா வச்சுட்டு போகிற, நீ யார் கேட்கறதுக்கு? நீ யார் கேட்கறதுக்கு? ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பிஜேபி அரசை மிக கடுமையாக விமர்சித்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். மோடி இந்த தேர்தலில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஸ்டாலின் இஸ் a known enemy. அவர் நம்ம கொள்கையை ஏற்றுக்க மாட்டார், அவர் நமக்கு விரோதி. ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை குடிபறித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் இந்திரா காந்தி அம்மையாரே கலைஞருக்கு திமுக பற்றி சொல்லியிருக்கிறார். எதிர்த்தால் தீவிரமாக எதிர்ப்பார்கள், ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக சொல்லியிருக்கிறார். ஆக நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நடந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணிகள் செய்த துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அப்பவே காங்கிரஸ்காரங்க நடந்துட்டு முறை சரியில்லை. நான் தலைவரிடத்தில் எவ்வளவு சொன்னேன், ஆனால் அவர்கள் விட்டுவிடக்கூட கலைஞருடைய தலைவருடைய அந்த பெருந்தன்மை தான் இன்றைய தினம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேறு வகையாக வேலைகள்லாம் செஞ்சாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்கிட்ட சொல்றாங்க, டெல்லி ஸ்டெப்பர் யூஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் விஜய். அப்புறம் உடனே நான் சொன்னேன், ஆர் யூ ஹேவிங் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தட் ஃபெலோ? இப்படியே நான் சொன்னேன், நோ 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 நாட் லைக் தட், பட் யூ ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங்னு சொன்னார். அப்பவே நான் சொன்னேன், அந்த குழுவில் இவன் சரியில்லை. பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. நம்ம வேட்பாளர்கள் எடுத்த கை சின்னத்துக்கு அங்கே சிம்பல் கொடுத்துருக்கீங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில்
குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக தலைவர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். ஆனால் அவர்கள் துரோகம் செய்தார்கள். நான் ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக இது போன்ற துரோகங்கள் பலவற்றை தாங்கி தாங்கி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ சோதனைகள் வந்த போதெல்லாம் தூக்கி நிறுத்தியவர்கள் கட்சியினுடைய கடைசி தொண்டர்கள் தான் ஒழிய மேடையில் இருக்கிற நாங்கள் எமர்ஜென்சி நேரத்தையே நாங்கள் பார்த்தவர்கள். கோபாலபுரத்துக்கு யாரா திமுக தலைவரை பார்க்க வந்தா உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணி சந்தேக கேஸில் போடுவோம். 151 போய் சொல்லுவோம். அப்புறம் நம்ம கட்சிக்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிண்டியை தாண்டி வந்தாலே வண்டியில் வந்தால் பஸ்ஸில் நிறுத்தி அப்படியே திருப்பி அனுப்பணும். திமுக காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? திருப்பதிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து கோபாலபுரத்தில் கலைஞரை பார்த்த தொண்டன் தான் திமுக தொண்டன். அந்த தொண்டன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறான். ஒரு தோல்வியாலே திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது என்று எவனாவது கருதுவானால் அவனை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. டயரை பார்க்கறான், அவன் நல்லா கேட்டான். அந்த மெக்கானிக், ஏன் சார் டயர் இல்லையா சார்? இல்லை இல்லை, அதை பற்றி ரீல் சொல்றான். இன்னொரு இடத்துல போய் சத்துணவு கூடத்தில் போய் என்ன பார்க்கறதுன்னு தெரியாம கையை விட்டு பார்த்து மாட்டிட்டான். இப்படி ஆபீஸுக்கு போய் கமிஷனரை தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்க போய் உட்காரணும். நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இப்போதான் அரசாங்க ஊழியர்கள்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களாம் நினைச்சு பார்ப்பாங்க. என்னென்ன கூத்து நடக்குது பாருங்க. கேபினட் மீட்டிங்ல 2 சம்பந்தமே இல்லாத 2 பேரை கொண்டாந்து உட்காருங்கிறார். நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் முதலமைச்சர் பாவம் நம்ம ஜனங்க அந்த ஆளுக்கே தெரியாது. நீங்க யாருன்னா கேட்டீங்கன்னா பப்ளிக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பெண்கள்லாம் என் பேச்சு சொல்லிச்சு, என் பேரன் சொன்னான், அதனால நான் தான் அங்கே போட போறோம்ல, எல்லாம் தான் நாங்கள் போட போறாங்க, 5 ஓட்டுன்னு 1 ஓட்டுக்கு போறோம்னு எல்லாரும் பால் ஊத்துறான்னு நினைச்சு நான் மட்டும் தண்ணி ஊத்துறேன்னு சொன்ன நினைச்சிட்டு எல்லாருமே தண்ணி ஊத்து. 107 தொகுதியில நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம்னு சொன்னா இது ஒன்றும் பெரிய வெற்றி கிடையாது அவங்களுக்கு. இங்கே சூர்யா வெற்றி நான் சொன்னதை போல 2016 நாங்கள் நினைச்சிருந்தோமா ஏறத்தாழ 108 பேர் எங்களுக்கு அசம்பிளி எதிர்கட்சியிலே சிட்டிக்கு போட்டு கூப்பிட்டு இருந்தா 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி போய் ஆட்சியில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க நாடு, என்னைக்கு இருந்தாலும் எங்ககிட்ட வரும். அந்த கோயில்பட்டில் சொல்லிவிட்டு போகிறேன், இந்த ஆட்சி நீண்ட நாளைக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா அதை கோப்பு நாம வேண்டியதில்லை, ஆதவர்ஜுனா ஒருத்தம் போதும். காரணம் என்னன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்தா முதல்ல போய் உட்காந்து சாப்பிடணும். அதுக்கடுத்து இன்னொரு ஹோட்டல் திறந்தா இங்கே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். அது போல அரசியல் ஒவ்வொரு கட்சியாக போய் பார்த்துட்டு வருவது தான் ஆதவர்ஜுனன். முதல்ல நம்மகிட்ட வந்தார், கொஞ்ச நாள் குப்பை கொட்டினார். நம்மளாம் யாரும் ஒன்றா சேர்த்துப்போம், யார் வரான் யார் போறான்றதை பற்றி கவலையே கிடையாது, சேர்த்துப்போம். போன பிறகு தான் கொட்டு தேத்தி எழுதுன்னு தெரியும். ஆனால் கொட்டுறத்தையில் வெட்டக்கூடிய சக்தி எங்கள் கட்சிக்கு உண்டு என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட இருந்தார், ஒரு எம்பி சீட்டு கிடைக்குன்னு பார்த்தார், கிடைக்கல. உடனே ஈஸிலி அவைலபிள் விடுதலை சிறுத்தைக்கு போய் அவங்களா வயாவையும் பற்றின்ற மாதிரி நம்மகிட்ட சீட்டு கேட்டார், முடியாதுன்னு அங்கிருந்து போயிட்டார். இப்போ போய் அவர்கிட்ட சேர்ந்திருக்காரு. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது இந்த ஆதவர்ஜுனால தான் வரப்போகுது. தவிர ஒரு 2-3 நாள் அவர் 10 நாள் ஆகி தர சம்திங் ஃபிஷி சம்வேர் எதுவோ நடக்குது. காரணம் என்ன, கேரளாவில் அவங்க குடும்பத்து மேலே கேஸ் இருக்கு. 928 கோடி லாட்ரி சீட்டில் மோசடி பண்ணதான் அந்த கேரளாவில் இவருடைய மனைவி மேலே, இவருடைய மாமியார் மேலே, இவருடைய குடும்பத்தார் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1 ரூபா 2 ரூபாயில் 924 கோடி. அதே போல பல அமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது.
இந்த வழக்கை எல்லாம் தூசி தட்டுகிற நேரத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், கழகத் தொடர்களே, நாளையிலிருந்து எந்த சோர்வும் உங்களுக்கு தேவையில்லை. போய் பணியாற்றுங்கள். கட்சியினுடைய நம்முடைய கீதா போன்றவர்கள் அமைந்திருக்கிற குழு தலைவர் நியமித்திருக்கிறார். அதற்குரிய முடிவுகள் எல்லாம் இப்போ ஒரு சந்தேகங்கள் நம்ம இருப்போமா, அதெல்லாம் வேண்டியதே இல்லை. உழைக்கிறவனுக்கு என்றைக்கும் மரியாதை இந்த கட்சியிலே உண்டு என்பதை அமைப்பு செயலாளர் முறையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியமில்லை. நல்ல காலம் மிக விரைவில் வர இருக்கிறது. எல்லாம் நம்முடைய கைக்குத்தான் வரும். உள்ளாட்சியிலும் நாம் தான், பாராளுமன்ற தேர்தலும் நாம் தான். மிக விரைவில் மாற்றங்கள் வரும். நம்முடைய தலைவர் நிச்சயமாக நாளைய தினம் அயல்நாடு சென்று திரும்புகிறார். உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை தருவார் என்பதை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.